நேர்கள் அனைவருக்கும் கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை ஹிட்டாக்குவது என்பது மிகவும் சவாலான விஷயம்தான். ஆனால் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆக்குவது என்பது அதைவிட சவாலான விஷயம். அப்படி இருக்கும்போது சில படங்கள் மீதுதான் அப்பு இருக்கும். ஆனால் அந்த படங்களும் ஏமாற்றம் அளிக்கும் போது மொத்த திரையுலகமும் சோர்வடைந்துவிடும். அப்படியான படம்தான் ரஜினியின் கூலி. இந்த படத்தின் 9வது நாள் வசூல் குறித்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 171வது படம் கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து 50 ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து இந்த படம் வெளியானது. படம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனால் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. வழக்கமாகவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகும் படங்கள் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்தியன் 2, கங்குவா, விடாமுயற்சி போன்ற படங்களை அந்த வரிசையில் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கூலிப்படத்துக்கும் அப்படியான நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது. படம் விமர்சன ரீதியாக தோல்வி படம் என்பதை படக்குழு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். லாஜிக் இல்லாத திரைக்கதை, கன்வின்சிங் இல்லாத திரைக்கதை, உயிர்ப்பு இல்லாத திரைக்கதை என படத்தின் திரைக்கதையை மட்டும் எடுத்து அதில் உள்ள பிரச்சினைகளை பேசினால் ஒரு நாள் முழுக்க பேசலாம் என கூறும் அளவுக்கு ஒரு டம்மியான திரைக்கதையை அமைத்திருந்தார் லோகேஷ் கனகராஜ். இதன் காரணமாக ரசிகர்களை கடந்து பலதரப்பட்ட இணையவாசிகளும் படத்தை கண்டபடி கலாய்க்க ஆரம்பித்து விட்டார்கள். படம் வணிக ரீதியாக முதல் 4 நாட்களிலே வெற்றி படமாக, இன்னும் சொல்லப்போனால் தோல்வியை தவிர்த்த படமாக மாறிவிட்டது. படம் முதல் 4 நாட்களில் ரூபாய் 404 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செய்தது. இது மட்டுமில்லாமல் ஓடிடி, பிசினஸ் ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் படத்தின் வியாபார கணக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்து விட்டது எனலாம். இந்நிலையில் படம் முதல் 9 நாட்களில் இந்தியா முழுவதும் ரூபாய் 235.15 கோடிகள் வசூல் செய்துள்ளதாக சாக்னிக் வலைத்தளம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் படத்தின் 9வது நாள் வசூல் இந்தியா முழுவதும் ரூபாய் 5.5 கோடிகள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ரஜினி படத்தை பொறுத்தவரை ரூபாய் 5.5 கோடிகள் வசூல் என்பது சில்லறை கணக்கு. தமிழ் சினிமாவில் ரூபாய் 1000 கோடிகளை வசூலிக்கும் முதல் படமாக இது மாறும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் படத்தின் வசூல் மொத்தமாக சுமார் 500 கோடிகள் முதல் 550 கோடிகள் வரை வசூலிப்பதே சவாலான விஷயமாக மாறியுள்ளது. சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படத்தில் சத்யராஜின் மகள்களில் ஒருவரான நடித்திருந்த மோனிஷா அப்படத்தில் ஹேமியோ ரோலில் நடித்திருந்த அமீர்கானுடன் பேசியது பற்றி வெளிப்படுத்தினார். அவர் கூறுகையில், ரஜினிகாந்த் சார், உபேந்திரா சார் மற்றும் அமீர்கான் சார் ஆகியோருடன் நடித்தது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். நான் பொதுவாக கூச்ச சுபாவமுள்ள ஒரு நபர். நானே யாரையும் அணுகி பேச மாட்டேன். அதனால் உபேந்திரா சாருடன், அமீர்கான் சாருடன் பேச எனக்கு தைரியம் பெறவில்லை. ஆனால் அமீர்கான் சார் அவரே தானாக வந்து என்னிடம் பேசினார். உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் அவரிடம் என் பெயரை சொன்னேன். அவருடைய ரசிகை என்று சொன்னேன் என்றார். ரஜினிகாந்த் சமீபத்திய படம் கூலிக்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. தென்னிந்தியாவில் ஏற்கனவே சக்கை போட்டு வரும் இப்படம் உள்நாட்டில் ரூபாய் 235 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்தின் இந்தி பதிப்பும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. வெறும் 8 நாட்களில் கூலியின் இந்தி பதிப்பு ரூபாய் 26.2 கோடி வசூலித்துள்ளது. ரஜினிகாந்த் நடித்து சங்கர் இயக்கிய எந்திரன் 210 படத்தின் இந்தி பதிப்பை ரூபாய் 23.84 கோடி முந்தி ரஜினியின் 2வது பெரிய ஹிட்டாக கூலி மாறியுள்ளது. இந்தி சினிமாவில் ரஜினியின் செல்வாக்கு எந்த அளவுக்கு வலுவாக உள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறாக கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.